ஐயோ கொள்ளைகளே அமரி கையலாமா அம்மா என்ன அடிக்க வேண்டாம் அம்மா என்ன உழைக்க வேண்டாம் அம்மா நான் உடைப்பட்டேன் அம்மா பாவிலே கட்டிய கணவனை காலால் உதைப்பது நீதியாகுமா? கொண்ட கணவனுக்கு இப்படி கொடுமை செய்யலாமா? கணவனா? உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? ஒரு பத்திரியை நான் கொண்டதற்காக என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதா? டேய் இங்க பாரு, பொண்டாட்டிங்கிறியா? என்னத்துக்கு பொண்டாட்டிங்க? என்ன அர்த்தம் சொல்ற பொண்டாட்டிங்கிற? உனக்கு தாலி கட்டிய கணவன் இல்லையா? அட இது தாலியா? ஏண்டா நான் இந்த மாதிரி எத்தனை தாலி பார்த்திருப்பேன். இது என்ன தம்மாதூடு தாலி? ஏண்டா நான் எத்தனை சாமானத்தை பார்த்திருப்பேன், எத்தனை சோட்டு நான் புடிச்சு பார்த்திருப்பேன். ஏன்னா என்னடா முளவா பிடிச்சு சோட்டு வச்சுக்கிட்டு என்னடா ஆட்டம் தாலி கட்டிக்கிறேன். தாலி புண்டை வந்து தாலி. இந்த தாலி மாதிரி நான் எத்தனை தாலி பார்த்திருப்பேன். என்னடா தாயே, என்ன பெண் என்றால் பேய மனமிறங்கம்மா. உனக்காக என் கட்டிய மனைவி நிறமாத கற்பிணியை வெட்டி பறி கொடுத்தவண்ணா. சரி, என் கையினாலே என் மனைவியை வெட்டி பறி கொடுத்து அம்மா போய் வாங்க. ஏண்டா பொண்டாட்டி வெட்ட சொல்லி நான் சொன்னேன்டா? சரி அப்படியே நான் சொன்னேன். ஏண்டா நான் சொன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நான் தேவடியாடா, நான் ஊர் மேல போற கூதித்தான்டா, எல்லாரும் என்கிட்ட வந்து படுப்பாங்கடா. நான் அப்படித்தான்டா சொல்ல, உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நீ எதுக்குடா வெட்டின? சொல்றா என்னடா? உன் பாட்டைக்காக தான் உன்னை நீயே வேண்டும் என்றுதான் அவளை வெட்டினேன். ஏண்டா இங்க வாங்க. நீ ஏண்டா என்னோட அவ எவ்வளவு அழகு, இல்ல எவ்வளவு அழகு அவள். நான் என்னக்கோசரம் அவளை வெட்டி விட்டிய. உன்னால வேற ஒருத்தி என்னோட அழகா வந்துட்டா, என்னோட அழகா ஒருத்தி வந்துட்டால என்ன வெட்ட மாட்டேன். அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். ஐயோ வான் கல்லான உன்னானே
ஐயோ உனக்கு இறங்கலையா அம்மா இந்த பாவி மீது ஏய் என்ன என்னடா அதே ஓடனே கல்லாகி விட்டதா உன் மனம் கலகவில்லையா இரும்பாகி விட்டதா உன் மனம்மா ஏய் என்னடா அது இங்க எங்கட ஒப்பாரி வச்சிட்டு இருக்கற இங்க பாரு நாடு நகரம் எல்லாமே என் பேருக்கு மாத்தியாச்சு உன்னமே நான் தான் இந்த நாட்டுக்கே ராணி சரியா இதுக்கு மேல உன் நாடு என்னடா நாடு நகரம் எல்லாம் எனக்கு தேவையில்லை ஒட்டு திண்ணை கொடுத்தால் போதம்மா ஒரே ஒட்டு திண்ணை கூட இருக்க கூடாது சரியா நீ என் முகத்திலேயே முடிய கூடாது ஏண்டா உன் நாட்டை எத்தனை பேத்த பார்த்தேன் இங்க பாரு இந்த நாட்டிலே கூடாது கிளம்பு கிளம்புடா கிளம்புடா டேய், 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 வா வா இங்க வா வா நீ கிளம்புறதெல்லாம் கிளம்புவ உன் பொண்டாட்டி போனா அங்க இருக்குது அதை தூக்கிட்டு போய் எங்கே போய் எரிச்சு போய் என்னை திருமணம் செய்ததற்காக காலமெல்லாம் எனக்காகவே இருந்து கட்டிய கணவன் வெட்டினாலும் பரவாயில்லை என்று எனக்காக உயிரை விட்டவள் அம்மா எனக்காக உயிர் விட்ட என் தெய்வத்தை என் நாட்டிலாவது வெறுத்து விடு அம்மா இங்க எந்த நாட்டிலயும் இறக்கிறதுக்கு இடம் இல்ல எனக்கு யாரும் இல்லாத அனாதை ஆகிவிட்டேன் என் மனைவி நான் கைவிடமா எங்கே தூக்கி செல்வேன் நீ எங்கேயே தூக்கிட்டு போய் வேவிடா வேவி இல்ல எஞ்சி போடு எங்கேயோ ஒண்ணு எடுத்துட்டு போட என் நாட்டுல இருக்க கூடாது அம்மா எனக்கு ஒரு அண்ணன் இல்ல நான் என்னையும் கூட கூப்பிடுறியா புண்ட வாயன என்னையும் கூட கூப்பிடுறியாடா இல்லப்பா என்னடா சொல்ற நீங்க நாட்டிலே ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது இந்த உன்னை கொண்டு போடுவேன் இன்னும் நான் கொண்டு போடுவேன் சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்பு கிளம்புடா கிளம்பு கிளம்பு கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்கிறார் என்னையும் காலால் உதித்து எல்லாம் விட்டு அனுப்பி விட்டார் கண்ணிழந்த பாவி போல் நான் ஆகிவிட்டேன் நான் என்ன செய்வேன் ஆண்டவா
காசிக்கு போக விழியாகிவிட்டது. திருவேற்காட்டு எல்லையிலே திருவேற்காட்டு எல்லையிலே என் மனைவியை வைத்து தகனம் செய்துவிட்டு கட்டிய மனைவியை எப்படி நிறமாத கற்பனையை வெட்டி பறி கொடுத்தனும் கருமத்தை செய்தவன். இதுக்கு மேல் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. காசிக்கு போனால்தான் என் கர்மம் தொலையும். அதனால் திருவேற்காட்டு எல்லையிலே என் மனைவியை தகனம் செய்துவிட்டு இப்பொழுது நான் காசிக்கு செல்கிறேன்.
அறியாம கூட ஆடுறதுதான் தெய்வ சக்தி. ஒரு தெய்வ சக்தினா அதுதான். அந்த தன்னையும் அறியாமல் ஒரு சக்தியாகப்பட்டவள் திருவேற்காட்டிலே கனகராஜ மன்னன் கனகவல்லி நிறமாத கற்பனைய தீ வச்சு எரிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு சக்தியாக பிறந்து ஆங்கார கோபத்துடன் உக்கர வடிவத்துடன் இப்ப ஒரு தெய்வமாக நமக்கு தெரியல ஒளியே பேரிடம் தெரியவல்ல. அந்த பெண் தெய்வத்துக்கு வழியாக பிறந்திருக்கின்றார். அதனால கடவுள் இல்லாமல் பொழுது விடியாது. மனமே தெய்வம் உள்ளமே கோவில். இந்த காலை பொழுதிலே இந்த ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் முன்னிலையிலே இந்த வெள்ளை மாநிலத்தைச் சேர்ந்த வடக்கு தெருவிலே இந்த அம்மனாகப்பட்ட ஒரு வடிவெடுத்து வந்திருக்கின்றார். உங்கள் கையிலே வேப்பந்தலை பட்டால் வினையெல்லாம் நீங்கும். கையில் எடுத்து வேப்பந்தலை பட்டால் 1000 பாவம் இருந்தாலும் விளங்கும் என்பது வேத வாக்கு. தெய்வமாக மன்னனா இங்கு அமர்ந்திருக்கின்றார். உங்கள் கையிலே இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த அம்மனாக நினைத்து மகா முத்து மாரியம்மனாக நினைத்து தொட்டு வணங்கி சென்றார். பேய் பிசாசி பில்லி துணியம் காத்து கருப்பு இழையாளி மந்திரம் பகையாளி மந்திரம் எதுவாக இருந்தாலும் மலை போல் கஷ்டம் வந்தாலும் பனி போல் விளங்கும் என்பது வேத வாக்கு. அதனால் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தொட்டு வணங்கி சென்று அப்படி அமருமாறு தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.